Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எர்லியரா இண்டெக்ஸ்னா நம்ம என்னன்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இண்டெக்ஸில் நமக்கு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் அண்ட் அனதர் ஒன் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ்னு டூ டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூ டைப்ஸும் என்னன்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். எர்லியராக நம்ம ஒரு ஜென்ரல் டேர்மாக பார்த்துருப்போம். இண்டெக்ஸ்னால் என்ன, அந்த இண்டெக்ஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணோம், அந்த இண்டெக்ஸை நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் எர்லியராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ரீகாப் மாதிரி இண்டெக்ஸ்னால் என்னென்னு பார்த்துப்போம். இண்டெக்ஸ்னால் என்னென்னா improve the speed of data retrieval from table by allowing database to find rows faster without scanning entire tables. அதாவது உங்களுடைய டேட்டா ரெட்ரீவலோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இண்டெக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? டேட்டா ரெட்ரீவல் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இந்த இண்டெக்ஸ்னால் அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு இமேஜ் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து இண்டெக்ஸ் இருக்குது, அதாவது ஒரு புக் பேஜோட இண்டெக்ஸ் பேஜ் இது. ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியஸ் நம்பர், சாப்டர் நேம் அண்ட் பேஜஸ் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே ரோட் மேப் டு IAS சக்ஸஸ். ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 பேஜில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டாப்பிக்கை இந்த பேஜில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் இந்த இண்டெக்ஸ் பேஜ் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இண்டெக்ஸ் பேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து புக் பேஜை 1 by 1 வந்து மூவ் பண்ணி எங்கே இருக்குன்னு நீங்களாம் வந்து மேனுவலாக வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ டைம் ஆகும், வந்து மேனுவலாக பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இண்டெக்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அந்த பேஜ் ரெட்ரீவல், அந்த டாப்பிக்கை வந்து ஈஸியாக ரெட்ரீவ் பண்ணி டைரெக்டாக போய் படிக்கிறதுக்காக ஒன்று க்ரியேட் பண்ணது தான் இந்த இண்டெக்ஸ் பேஜ். சிமிலர் வே SQL என்ன பண்ணுவாங்க, நம்ம இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணி இண்டெக்ஸுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த இண்டெக்ஸ் நேமை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், அந்த டேட்டா பேஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ரெட்ரீவ் பண்ணி நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து இண்டெக்ஸ். ஓகே, இப்போ வந்து கிளஸ்டர்டு இண்டெக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். டிட்டர்மைன் த ஃபிசிக்கல் ஆர்டர் ஆஃப் டேட்டா இன் அ டேபிள். ஓகேங்களா? உங்களுடைய ஒரு ஃபிசிக்கல் ஆர்டரில் டேட்டாஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஃபிசிக்கல் ஆர்டர் அப்படின்னா என்னென்னா, இட் அரேஞ்ச் லைக் அ டிக்ஷனரி இன் ஆல்ஃபபெட் ஆர் நியூமெரிக்கல் டேட்டா. ஓகேங்களா? ஒரு டிக்ஷனரியில் நம்ம இப்போ ஒரு டிக்ஷனரி வச்சுருந்தோம்னா அந்த டிக்ஷனரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ஃபபெட்டில் என்ன பண்ணோம், ஏ ஆல்ஃபபெட் இருக்குன்னா அதில் இருக்கிற ஆல் த டீட்டெயில்ஸையும் வந்து என்ன பண்ணோம், அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ஆர்டரில் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்டு இண்டெக்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த கிளஸ்டர்டு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கு ஒரு கிளஸ்டர்டு இண்டெக்ஸ் தான் இருக்க முடியும், மோர் தென் ஒன் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, பிரைமரி கீ காலம் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் அ கிளஸ்டர்டு இண்டெக்ஸ் அன்லெஸ் ஒன் இஸ் ஆல்ரெடி டிஃபைன். அதாவது நீங்கள் பிரைமரி கீ காலம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளஸ்டர் இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகாது. பட் பிரைமரி கீ காலம் வந்து டேபிள் கிரியேட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் காலம் வந்து பிரைமரி கீ காலம்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளஸ்டர் இண்டெக்ஸ் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ரீக்வெண்ட்லி கொரிஸ் column that are not part of the primary key. அதாவது நாட் பார்ட் ஆஃப் த பிரைமரி கீனா உங்களுக்கு வந்து ஒரு காலம் வந்து ஃபில்டர் பண்ணுறீங்க, ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் டெய்லி வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நான் கிளஸ்டர்டு இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு காலம் நேமை, எந்த காலம் நேமை ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபில்டர் பண்ணுறீங்களோ அந்த காலம் நேமுக்கு நான் கிளஸ்டர்டு இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹவு மெனி கிரியேட் பண்ணலாம்னா நீங்கள் மல்டிபிள் கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப் டு 999. ஓகேங்களா? அப் டு 999 வரைக்கும் நீங்கள் ஒரு டேபிளுக்கு நான் கிளஸ்டர் இண்டெக்ஸை கிரியேட் பண்ண முடியும். அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2016க்கு அபோவ் லேடர் இருக்கிற வெர்ஷன்ஸ் தான் வந்து இவ்வளோ நம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட், இதை வந்து எப்படின்னா நம்ம எப்படி கிளஸ்டர் இண்டெக்ஸ் எப்படி பிரைமரி கீ காலம் பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக, அந்த மாதிரி நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் காலம் பார்த்தீங்கன்னா யூனிக், அந்த யூனிக் கீ இருக்குது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட். நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணும்போது யூனிக்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலம் என்ன ஆகுனா
நான் கிளஸ்டர் இண்டெக்ஸாக வந்து கன்சிடர் ஆகிக்கும். ப்ராக்டிக்கலாக ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் டேட்டா பேஸை வந்து உங்கள் டேட்டா பேஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேபிள், நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், வியூ பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயிஸ்ன்ற டேபிள். இப்போது இந்த எம்ப்ளாயிஸ்ன்ற டேபிளில் ஆல்ரெடி எம்ப்ளாயி ஐடின்றது பிரைமரி கீ காலமாக தான் இருக்குது. ஓகேங்களா, நான் இப்போ வந்து எந்த ஒரு கிளஸ்டர் இண்டெக்ஸோ நான் கிளஸ்டர் இண்டெக்ஸோ இந்த டேபிளுக்கு நான் கிரியேட் பண்ணலை. இப்போது இந்த டேபிளில் ஆட்டோமேட்டிக்காக நான் டேபிள் கிரியேட் பண்ணும் போல அங்கே பாருங்கள் எம்ப்ளாயிஸ். ஓகே, எம்ப்ளாயிஸ்ன்ற அந்த டேபிளில் வந்து இந்த எம்ப்ளாயி ஐடின்ற காலம் வந்து பிரைமரி கீ காலமாக இருக்குது. ஓகேங்களா, அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளஸ்டர் இண்டெக்ஸாக கிரியேட் ஆகிருக்கா இல்லையான்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துப்போம் ஒரு வாட்டி. அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, sp_help index காலம் நேம். எம்ப்ளாயிஸ்ன்றதான காலம் நேம். ஸோ காலம் நேமை கொடுங்க. இப்போ காலம் நேம் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பர்ஃபெக்ட். இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, நான் இப்போ வந்து எந்த ஒரு காலமும் நான் வந்து எந்த ஒரு இண்டெக்ஸும் நான் வந்து கிரியேட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் மேனுவலாக ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். நமக்கு தெரியும் கிளஸ்டர்டு இண்டெக்ஸ்னால் ஒன்லி ஒன் கிளஸ்டர் இண்டெக்ஸ் தான் ஒரு டேபிளுக்கு இருக்க முடியும். நான் வந்து இப்போ ஒன் மோர் கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். அது எந்த மாதிரி இஷ்யூ நமக்கு வந்து ரைஸ் பண்ணுறத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போது நார்மலாக இப்போது நம்ம ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எர்லியர் வீடியோவில் பார்த்துருப்போம். கிரியேட் இண்டெக்ஸ் நேம். ஓகேங்களா, இண்டெக்ஸ் நேம் ஆன் எந்த டேபிள் நேமை மென்ஷன் பண்ணும், எம்ப்ளாயீஸ் ப்ராக்கெட்குள்ளே காலம் நேமை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ எந்த காலமுக்கு நம்ம கிரியேட் பண்ண போகிறோன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு தான் நம்ம கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த காலமுக்கு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து இண்டெக்ஸ், நார்மலாக ஒரு இண்டெக்ஸ் வந்து ஜென்ரல் டேர்மில் கிரியேட் பண்ணுறது. பட் நமக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குங்களா. இப்போ நம்ம வந்து கிளஸ்டர் இண்டெக்ஸ் தானே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிளஸ்டர் இண்டெக்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இஷ்யூ வந்து ரைஸ் ஆகிருக்கு. என்னென்னா cannot create more than one cluster index on the table of employees. ஓகே, ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து எம்ப்ளாயின்ற அந்த ப்ரைமரி கீ காலம் வந்து டெலீட் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து ப்ரைமரி கீ காலமே ஓகே தான். ஓகேங்களா, அதுவே வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கீப் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சேம் தான். ஓகே, இப்போது நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொரி பண்ணுற காலம் வந்து நான் டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி டெய்லி வந்து ஃபில்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் வந்து லார்ஜர் டேட்டாவாக இருக்கிறதால எனக்கு கொரி ரிட்ரீவல் ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்து நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வியூ பண்ணி பார்க்குறேன் இந்த எம்ப்ளாயின்ற டேபிளில். இப்போ பாருங்கள், எனக்கு கிளஸ்டர் இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு, அதேமாதிரி நான் கிளஸ்டர் இண்டெக்ஸும் க்ரியேட் ஆகிருக்கு டிபார்ட்மெண்ட் ஐடின்றதை. நீங்கள் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் எவ்வளோ வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஒரு வாட்டி நம்ம ட்ராப் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா, ட்ராப் இண்டெக்ஸ் நீங்கள் இண்டெக்ஸ் நேம் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அந்த இண்டெக்ஸ் நேமையும் டேபிள் நேமையும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் நேமில் இருக்கிறத டெலீட் பண்ணிடுச்சு. இப்போ போயிட்டு நான் வியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இல்லை. இப்போ நான் அகைன் நான் கிளஸ்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போயிட்டு வியூ பண்ணுறேன். இப்போ எனக்கு நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். ஓகே விக்னேஷ், நீங்கள் வந்து நான் கிளஸ்டர் இண்டெக்ஸை ட்ராப் பண்ணி காமிச்சிங்க. இப்போ கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்து ட்ராப் பண்ண முடியாதுன்னா நம்மளால் அது வந்து ட்ராப் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக டேபிளில் வந்து அது பிரைமரி கீ காலமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் அதை ட்ராப் பண்ணாலும் எனக்கு இஷ்யூ தான் ரைஸ் ஆகும் வச்சு எனக்கு வந்து ட்ராப் ஆகாது. நீங்கள் வேணால் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், ட்ராப் இண்டெக்ஸ் இஸ் நாட் அலவுட் இன் தி சின்டெக்ஸ் ஆஃப் திஸ் கீ. ஓகேங்களா, அதாவது நம்ம கொடுத்த வேல்யூ இட்ஸ் பீயிங் யூஸ்ட் ஃபார் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட்.
அதாவது நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணும்போது அது பிரைமரி கீ காலமாக கொடுத்துருக்கோம், அதனால் வந்து நம்மளால் டெலீட் பண்ண முடியல. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் போயிட்டு பிரைமரி கீ காலம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் அதை வந்து டெலீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பட் நம்ம பிரைமரி கீ காலம் வந்து கம்பல்சரி ஒரு டேபிளுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட் கிளஸ்டர் இண்டெக்ஸை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் வேணாலும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஃபெச் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் இண்டெக்ஸ் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். I hope you enjoy this video. If you like this video, please like and subscribe, and also hit the bell icon to get the latest video updates. Thanks for watching. We'll meet next video.